வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம how to make thumbnail யூடியூப் வீடியோ கிரியேட் பண்றவங்களுக்கு இந்த thumbnailன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கூட ஸ்டார்டிங் 2-3 வீடியோ பண்ணும்பொழுது ஒரு கரெக்டான thumbnail ஆப் இல்லாம கொஞ்சம் சிரமப்பட்டோம். இப்போ நாம பயன்படுத்தக்கூடிய அந்த ஆப் தான் உங்களுக்கு சொல்லி தர போறோம். இது யூடியூப் மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சரா பயன்படுத்திக்கலாம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி இமிடியேட்டா நம்ம அனுப்புறதுக்கு கூட இந்த thumbnail ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பயன்படும். மொபைல் மூலமா நம்ம ஈஸியா பயன்படுத்தக்கூடிய thumbnail ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோர்ல thumbnail அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ நமக்கு நிறைய ஆப் ஓப்பன் ஆயிருக்கும். அதில் ரெண்டாவது பாருங்க, அல்டிமேட் thumbnail மேக்கர் ஃபார் யூடியூப். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே இன்ஸ்டால் பட்டன் இருக்கு, அந்த இன்ஸ்டால் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க. நமக்கு இப்போ thumbnail ஆப் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. டவுன்லோட் ஆயிடுச்சு. அங்க பாருங்க ஓப்பன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ thumbnail ஆப் ஓப்பன் ஆயிடும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அது கேட்கறது எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துருங்க. நான் இப்போ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதில் வந்து கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணதுமே நமக்கு இந்த மாதிரி 1:1 ரேஷியோவா இல்லை 16:9 அப்படின்ட்டு எந்த ரேஷியோனாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். யூடியூபுக்கு வந்து 16:9 தேவைப்படும். வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சராக இருந்தால் 1:1. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட thumbnail வேணும்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூடியூப்க்கு thumbnail எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாடல் thumbnail தான் இப்போ கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். அதனால 16:9 இருக்கு பார்த்தீங்களா, 16:9 அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே நமக்கு இங்கே பாருங்க, பேக்ரவுண்ட் வந்து ரெடிமேட் பேக்ரவுண்ட். இதெல்லாம் இங்கே மேலே வந்து கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் இருக்கு. கேலரியில இருந்தும் நீங்கள் பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த ஆப்பு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெடிமேடாக ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் டெக்ஸ்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டை நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் கவனிக்க வேண்டியது மேலே ஒரு டிக் மார்க் இருக்கும். அந்த டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா தான் ஓகேன்னு அர்த்தம். அந்த டிக் மார்க் இப்போ நம்ம டிக் பண்ண பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இப்போ இதுக்கு கீழே பாருங்க, நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர் கொண்டாந்துக்கலாம், இமேஜஸ் இருக்கு, எஃபெக்ட், அப்புறம் பேக்ரவுண்ட் நம்ம எதுனாலும் கொண்டாந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இமேஜ் ஒன்று கொண்டு வர பார்க்குறேன். இமேஜை கிளிக் பண்ணுறேன். கேலரியில இருந்து நான் ஒரு இமேஜை கொண்டு வரேன். இப்போ நீங்கள் இமேஜ் வந்து இங்கே மேலே வழக்கம் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி இந்த டிக் மார்க்கை கொடுத்தீங்கன்னா அது ஓகே ஆகிடும். இப்போ இங்கே நீங்கள் கவனிக்கலாம், இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கு. இதை வந்து இந்த இடத்த நீங்கள் சுருக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம், எல்லாமே நம்ம ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த இமேஜ் எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே எடுத்து போய் வச்சுக்கலாம். இங்கே இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதே நமக்கு தேவையான டெக்ஸ்ட் நான் வந்து thumbnail அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இங்கே ஆட் அப்படி ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க ஆட், அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே அந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே ஆட் ஆகிடும். நம்ம அந்த டெக்ஸ்ட்டை பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். நான் எந்த ஆப்ஷன், இங்கே பாருங்க இந்த அம்புக்குறி இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் தான் வந்து பெருசாக்குறது அல்லது சின்னதாக்குறதுக்கான ஆப்ஷனு. அதை தொட்டு நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் கொண்டாந்துக்கலாம். நான் பெருசாக்கிறேன் அல்லது சின்னதாக்கிக்கிறேன், கொண்டு போயிட்டு நமக்கு தேவையான இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பாக இது இருக்கு. அப்புறம் இங்கே பாருங்க, அந்த ஃபாண்ட்ஸ் நமக்கு எப்படிப்பட்ட ஃபாண்ட் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கவனிக்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபாண்ட்டு, கலரு, நெக்ஸ்ட் ஷேடோ, அவுட்லைன், பேக்ரவுண்ட் எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒன்று சிம்பிளாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ கலர் மட்டும் உங்களுக்கு ஒரு டெமோக்காக ஒன்று செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்க, இதில் முக்கியமானது கலர் கொடுத்துட்டேன். அவுட்லைன் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு அவுட்லைன் வந்து ஒரு பிளாக் கலர் சூஸ் பண்ணி அது எப்படி அவுட்லைன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது குறைக்கிறது நான் செஞ்சு காட்டுறேன். இங்கே பார்க்குறீங்க அவுட்லைன் சைஸ் இதுதான். அவுட்லைன் கலர் நான் ஃபர்ஸ்ட் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுதா, அதிகரிக்கிறது, குறையுது. இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஷேடோ கொண்டாந்துக்கலாம். நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, இங்கே இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஒரு சூப்பரான டெக்ஸ்ட்டை கொண்டாடலாம். அப்போ நம்ம பிக்சர் எப்படி கொண்டாடுறது, டெக்ஸ்ட் எப்படி கொண்டாடுதுன்னு பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு டெக்ஸ்ட்டு பிக்சர் வச்சு ஒரு thumbnail நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஐடியாக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய கிரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான thumbnail நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ணி முடிச்சதுமே இங்கே மேலே பாருங்கள், இங்கே இதுதான் வந்து டவுன்லோட் பட்டன். இந்த thumbnail நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே இங்கே பாருங்க, வியூ thumbnail அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. அதை கிளிக் பண்ணதுமே நமக்கு இப்போ அந்த thumbnail வந்து நமக்கு கேலரியில் போய் சேவ் ஆகிருக்கும். அந்த கேலரியிலேருந்து நமக்கு எங்கே தேவையோ எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். யூடியூப்லேயும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதை ஷேர் பண்ணணும்னா கூட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எதுலாம் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இந்த thumbnailலேயே இருக்குது. அப்போ நம்ம இந்த வீடியோவில் thumbnail ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஆப்பை நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கிட்டோம். இந்த ஆப் வந்து நம்ம ஆன்லைனில் தான் பயன்படுத்த முடியும், ஆஃப்லைனில் வந்து இது ஒர்க் ஆகாது. அப்பப்போ சின்ன சின்ன ஆட் வரும், அது நம்ம வந்து இன்ட்டு மார்க் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது கேன்சல் ஆகிடும்.